நிறைய பேர் ஓப்பன் கிளாவை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு பைத்தான் பேஸ்டு பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட் இருக்கு. அது பேர் தான் கோப்பா. ஸோ இது வந்து யாருன்னா அலிபாபாவோட குரூப் ஆஃப் கம்பெனி வந்து ஓப்பன் சோர்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். இதை பற்றின நான் ரீல்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாகவும் போட்டிருந்தேன், யூடியூப்ல ஷார்ட்ஸாகவும் போட்டிருந்தேன். நிறைய பேர் இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு டாஸ்க் பண்ணுற மாதிரி வீடியோ போடுங்கன்னாங்க. போட்டுட்டா போச்சு அப்படின்றதுனால இது ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அகெயின் இது வந்து ஹை செக்யூர்டாக தான் இருக்கும். அவங்களே அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ வீடியோ உங்களுக்கு உடனே வேணும்னா இந்த AI.தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க கீழே ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்புன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போலாம் வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்ணுங்க. ஸோ கோப்பா அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட். அப்படியே ஓப்பன் கிளாவோட காப்பி தான். ஓப்பன் கிளா எதுல ஒர்க் ஆகுதுன்னா Node.jsல ஒர்க் ஆகுது. கோப்பா வந்து பைத்தான்ல ஒர்க் ஆகுது. இஃப் யூ ஆர் அ பைத்தான் எக்ஸ்பர்ட், இல்ல பைத்தான்ல எனக்கு கொஞ்சம் ஏதாவது தெரியும், பைத்தானை யூஸ் பண்ணி நான் நிறைய பண்றேன், அட்லீஸ்ட் பைத்தானை வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணனா உங்களுக்கான பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட் கோப்பா தான். ஸோ கோப்பா வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் சேம் லைக் நீங்கள் வந்து எந்தெந்த சாட் இன்டர்ஃபேஸ் டெலகிராம் அது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். கோப்பாவோடைய வெப்சாட்டே இருக்கும், அதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து அது எல்லாமே அதோடைய ஃபைல்ஸ் இது எல்லாமே இருக்குது. நான் வந்து இங்கே என்னென்னலாம் அவங்க டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் டச்சப் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து நம்ம இன்ஸ்டாலேஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈஸி டு இன்ஸ்டால், டிப்ளாய் ஆன் யுவர் ஓன் மிஷின் ஆர் ஆன் தி கிளவுட். ஓன் மிஷின்லேயும் பண்ணலாம், கிளவுட்லேயுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். சப்போர்ட் மல்டிபிள் சேட் ஆப்ஸ் வித் ஈஸி எக்ஸ்டென்ஷபிள் கேப்பபிலிட்டிஸ். அப்படின்னா என்னென்னா நிறைய தேர்ட் பார்ட்டி சாட் அப்ளிகேஷனோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. மெமரி அண்ட் பர்சனலைசேஷன் அண்டர் யுவர் கண்ட்ரோல். அப்படின்னா செக்யூரிட்டி லேயர் ஒன்று அதிகம், சின்ஸ் பைத்தானில் அது டிஃபால்ட்டாக இருக்கும். டிப்ளாய் லோக்கலி ஆர் இன் தி கிளவுட், ஷெட்யூல்டு ரிமைண்டர் டு எனி சேனல். ஸோ பில்ட் இன் கிரான் கஸ்டம் ஸ்கில்ஸ் இந்த ஒர்க் ஸ்பேஸ், ஆட்டோ லோடட், நோ லாக்இன், இதெல்லாம் வந்து ஸ்கில். ஓகேவா? இதில் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெக்கமெண்டட் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஓப்பன் கன்சோல் இந்த ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை மட்டும் ஒரே ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது எப்படி வந்து ரன் பண்ணும் அப்படிங்கிறது இருக்கும், அதை நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே வாங்கலாம். ஸோ இப்போ வந்து மேக்ஓஎஸ்ல மட்டும் என்ன பண்ணணும்னாக்க இந்த மாதிரி பைபாஸ் சிஸ்டம் செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன் அதை மட்டும் கொடுக்கணும். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் கிளா வந்து பிளாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மட்டும் எனேபிள் பண்ணணும். நீங்கள் டாக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா டாக்கரில் இந்த ஒரே ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா ரன் ஆகிடும். ஓகேவா? ஸோ டாக்கர் உங்கள் லேப்டாப்பில் சப்போர்ட் இல்லைனாக்க நான் இப்போ பண்ணுற விஷயத்த பண்ணுங்கள். இது வந்து பேசிக் இன்ஸ்டாலேஷன். இப்போ நான் பண்ணுறது நான் வந்து செக்யூர்டாக எப்படி பண்ணலான்னு கேட்டிங்கனாக்கா இந்த டாக்கரில் ரன் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து சொல்ல வேண்டியது. ஏபிஐக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கான எல்லா டாக்குமெண்டேஷனும் இருக்கும். இங்கே இருக்கிற மெமரி அண்ட் கான்டெக்ஸ்ட், மேஜிக் கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நிறைய அப்டேட் இதுக்கப்புறம் வரதான் போகுது. இந்த ஓப்பன் சோர்ஸில் நீங்கள் எதாவது கான்ட்ரிபியூட் பண்ணாலுமே நீங்கள் புல் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் போடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க குயிக் செட்டப்குள்ளே போகிறேன். ஓகேவா? ஒரு பிப் இன்ஸ்டால் கோப்பா அப்படிங்கிறத நான் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படி ரன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் கர்சரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு அவ்வளோதான், நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துல டெர்மினலில் மட்டும் நான் பண்ணுறதை மட்டும் பண்ணு. ஓகேவா? இப்போ டெர்மினலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், பர்சனல் ஏஐ அசிஸ்டன்ட். இங்கே வந்து கோப்பாவை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு ஜஸ்ட்டு பிப் இன்ஸ்டால் கோப்பா. இதுக்கு வந்து பைத்தான் கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகிருக்கணும். இது வந்து பைத்தான் ஃப்ரெண்ட்லி. ஓகே, பிப் இன்ஸ்டால் கோப்பா பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும். வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ணால் பைத்தான் -m-venv அப்படின்னு கொடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா சோர்ஸ் venv bin ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிப் இன்ஸ்டால் கோப்பாவை மட்டும் கொடுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும். இவ்வளோ தான் கோப்பா இன்ஸ்டாலேஷன் ஆக்சுவலி.
ரொம்ப ஈஸியாக இருக்கா இது? ஏன்னா பைத்தான் ஃப்ரெண்ட்லின்றதுனால டேரெக்டாக பிப் இன்ஸ்டால்லே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு டாஸ்கையுமே கொடுத்து பார்ப்போம். ஒரு ப்ரௌசர் ஏஜென்ட்டில் ப்ரௌசரில் போயிட்டு எனக்கு எதையாவது சர்ச் பண்ணிட்டு வா அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிக்கட்டும். ஸோ இப்போ வந்து கோப்பாவை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதில் வந்து நான் நோட்டபுளாக பார்க்குறது என்னென்னா ஏஜென்ட் ஸ்கோப் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏஜென்டிக் ஃப்ரேம் ஒர்க் எப்படி வந்து நம்ம கேள்வி கேட்டால் ஏஜென்ட் பின்னாடி போயிட்டு எப்படி வந்து ஒர்க் ஆகுதோ அது வந்து ஏஜென்ட் ஸ்கோப் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறோம்னா ஆக்டிவேட் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுறோம். இன்ஸ்டால் பண்ணிட்டு டிஃபால்ட்டை இனிட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டிஃபால்ட்டில் என்ன கேட்குன்னா உங்களுக்கு தேவையான ஏபிஐ கீ இருந்தாக்க ஓப்பன் ஏபிஐ கீ யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அந்த ஏபிஐ கீயை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன கேட்குதுன்னா இந்த இதில் வந்து கோப்பா வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன், இது உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ செக்யூரிட்டி நோட்டீஸு, ரிஸ்ட்ரிக்ட் விச் சேனல் இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. நான் இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணிடுவேன். ஸோ இப்போதைக்கு நான் எஸ்ன்னு மட்டும் கொடுத்துட்றேன். இதில் வந்து எல்எல்எம் ப்ரொவைடட் கான்ஃபிகரேஷன் ரெக்வயர்டு நோ டிஃபால்ட் இந்த ஒலாமா இருக்குது. ஸோ இது மட்டும் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இனிஷியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கோப்பாவோடைய ஆப் மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? எங்கே வந்து நான் எடிட் பண்ணுங்கிறதையும் சொல்கிறேன். கோப்பா ஆப். ஸோ இப்போ ரன் ஆகிடுச்சு. ஓகேவா? ரன் ஆனதுக்கப்புறம் கமாண்டை கொடுத்து கிளிக் பண்ணுங்க. விண்டோஸ்லையும் இதே தான். இப்படி தான் கோப்பாவை வந்து நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் போயிட்டு ஏஜென்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அது சைனீஸில் தான் பேசும், அதை மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கான்ஃபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கான்ஃபிகில் இங்கிலீஷ் மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ மாடல்ஸ்க்கு வாங்க. மாடல்ஸில் வந்து எல்எல்எம் கான்ஃபிகரேஷன் நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணது தான் வந்து பண்ணணும். ஸோ அது வந்து நம்மளாலலாம் பண்ண முடியும். ப்ரொவைடர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் ஸ்கோப், டேஷ் ஸ்கோப், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுக்கு எப்பயுமே இருக்கிற ஆந்த்ரோபிக், ஓப்பன் ஏஐ, ஒலாமா. நீங்கள் வந்து லோக்கலில் ஏதாவது ஒரு மாடல் ரன் பண்ணுறீங்கனாக்க நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒலாமா வந்து ரன் ஆகிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரன் ஆகலை. ரன் ஆச்சுன்னா இங்கே ரெடின்ற ஆப்ஷன் வந்துடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் ஏஐ தான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி செட்டிங்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா ஏபிஐ கீயை மட்டும் கேட்கும். நீங்கள் அதை கொடுத்துட்டு டெஸ்ட் கனெக்ஷன் மட்டும் கொடுக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா platform.openai.com போயிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஓப்பன் ஏபிஐக்குள்ளே போயிட்டு கோப்பான்னு ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு ஏபிஐ கீயை மட்டும் ஜென்ரேட் பண்ணுறேன். அதை அப்படியே காப்பி பண்ணி எங்கே கொடுக்க போகிறோன்னா நம்மளுடைய கோப்பா கன்சோலில் ஏபிஐ கீயில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் கனெக்ஷன் மட்டும் கொடுங்க. இது கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சுன்னா டன். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் நான் பார்த்ததில்ல. ஓப்பன் கிளாவை விட கோப்பா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெடி வித் மாடல்ஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். மற்ற எதுவுமே வந்திருக்காது, நாட் ரெடின்னு இருக்கும். நீங்கள் ஓப்பன் ஒலாமாவை யூஸ் பண்ணால் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுடைய என் பாயிண்ட்டை மட்டும் என்ஷூர் பண்ணிட்டு ஏபிஐ கீயை வந்து ஒலாமாவில் போனீங்கன்னா கிடைக்கும். அந்த ஒலாமாவில் இருக்கிற ஏபிஐ கீயை எடுத்துகிட்டு வந்து இங்கே டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா லோக்கல் மாடலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கோப்பால நீங்கள் என்னென்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷனில் வந்து இங்கிலீஷ்னு மாற்றிடுங்க. மாடல்ஸில் ஓப்பன் ஏஐனா ஓப்பன் ஏஐ சூஸ் பண்ணுங்கள், ஆந்த்ரோபிக்னா ஆந்த்ரோபிக். வேறு ஏதாவது உங்களுக்கு இருக்குது எல்எம் ஸ்டுடியோ, ஒலாமா அதெல்லாம் இருக்குனாக்க ப்ளீஸ் அதையுமே சூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த இடத்துல இன்னொன்று பார்க்கணும். என்னென்னா ஸ்கில்ஸு. இங்கே இருக்கிற எல்லா ஸ்கில்லுமே சைனீஸ் லாங்குவேஜில் இருக்கும். இப்போதைக்கு ஃபைல் ரீட் பண்ணுற எல்லா ஸ்கில்லுமே இருக்கும். ஓகேவா? ஸோ க்ரியேட் ஸ்கில்னாக்க நீங்களே ஒரு ஸ்கில்லை க்ரியேட் பண்ணலாம், எல்லாமே இருக்கும். நான் வந்து கேட்க போகிறேன் ப்ரௌசர் போயிட்டு நீ எனக்கு ஏதாவது வந்து ஃபஸ்ட்டு ஹாய்னு கேட்குறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வாட்டி டிஃபால்ட்ஸ் இனிட் இல்லாமல் இந்த ஒரு வாட்டி இனிட் பண்ணிடலாம். என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்எல்எம் ப்ரொவைடரு கரெக்டாக வந்து ஃபெச் ஆக மாட்டுது. ஸோ அதை வந்து என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே வந்து கேட்குது டு யூ வாண்ட் டு ஓவர் ரைட் கான்ஃபிக் ஜேசான் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்ன்னு மட்டும் கொடுத்துருங்க. இப்போ தான் வந்து செக் பண்ணோம். எவ்ரி ஹார்ட் பீட் இன்டர்வல் வந்து உங்களுக்கு எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும், அதாவது எவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ நான் வந்து 30 minutes கொடுத்துட்றேன். ஹார்ட் பீட் வந்து மெயினுக்கு தான். ஓகேவா? செட் ஆக்டிவ் ஹவர்ஸ் ஃபார் தி ஹார்ட் பீட் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஸ்கிப் ரன் 24 யூஸ் எஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டார்ட் ஹவர் வந்து 8 o'clock நைட்டு 10 மணி வரைக்கும். டூல்ஸு, ரிசல்ட், டீட்டெயில்ஸ் இன் சேனல் மெசேஜ் எஸ்ஸு, இங்கிலீஷு, கான்ஃபிகர் சேனல் வந்து இப்போதைக்கு நான் நோ கொடுத்துட்றேன். இதில் தான் நான் வந்து ஓப்பன் ஏஐ ஆல்ரெடி இருக்குது தெரியுதா? ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு சூஸ் ஆகலை. அதனால் ஒரே ஒரு வாட்டி என்ட்ரு கொடுத்துங்க. ஏபிஐ கீ கேட்குது, நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன்.
இதில் மாடல் வந்து ஆட் எனி மாடல் நோ கொடுத்துட்றேன். கான்ஃபிகர் அனதர் ப்ரொவைடர் நோ கொடுத்துட்றேன். ஸோ செலக்ட் ப்ரொவைடர் ஃபார் இதுனா OpenAI, அதுலேயும் 4o மினியை யூஸ் பண்ணிக்கிறேன். கான்ஃபிகர் ஸ்கில்ஸ் வந்து நன்னு, என்விரான்மெண்டல் வேரியபிள் நோ, எம்டி ஃபைல் ஆல்ரெடி அப் டு டேட் காப்பி எஸ் கொடுத்துட்றேன். எடிட் எஸ் டிஃபால்ட் எடிட். ஸோ ஸ்கேன் இன்பாக்ஸ் அர்ஜென்ட் இமெயில் அது எல்லாமே இருக்கும். நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வெளில வந்துடுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கோப்பா ஆப் கொடுங்க. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இனிட் ஐஃபன் டிஃபால்ட்டுன்னு கொடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் எதுவுமே எடுக்காமல் இந்த மாதிரி டீட்டெயிலாம் என்கிட்ட கேட்காம அதுவே டிஃபால்ட்டாக பண்ணதுனால நான் என்னதான் யூஐயில் சேஞ்ச் பண்ணாலும் இங்கே அந்த கான்ஃபிக் ஃபைல் வந்து அப்டேட் ஆகாமல் இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா கோப்பா ஸ்பேஸ் இனிட் INIT இனிஷியலைஸ் அதுதான். அதை கொடுத்தோன்னாக்க உங்கள்கிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்கும். அதை நீங்கள் பொறுமையாக ரீட் பண்ணி கொடுங்க. நான் இப்போ வீடியோவில் போட்ட மாதிரி தான், ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ண போகிறோம். கமாண்ட் என்டர். இப்போ விட்றா வண்டி ஹாய், ஓகேவா? ஸோ ரீட் ஃபைல்லாம் பார்த்துட்டு ஐ ஜஸ்ட் கேம் ஆன்லைன் எப்படி ஓப்பன் கிளா பேசுமோ அதே மாதிரியே பேசும். யுவர் நேம் வந்து மை செல்ஃப் மனோஜ். இதுக்கப்புறம் நான் ஒரு டாஸ்க் தரப்போகிறேன். அதனால் இப்போ என்ன டாஸ்க்கு தரப்போகிறேன் அப்படின்னாக்க லேட்டஸ்ட்டு 5 கண்டென்ட். சும்மா இப்போதைக்கு இனிஷியலாக என்ன சொல்லியிருக்கேன்னா கோ அண்ட் செக் மை யூடியூப் சேனல் அண்ட் கிவ் மீ த லேட்டஸ்ட் 5 கண்டென்ட் அப்படின்னதும் ப்ரௌசர் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஏஐடியூட் தமிழ்னு அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஏன்னா ஏஐடியூட் தமிழ்னு இருக்காது, ஏஐடியூட் தமிழ்னு கொடுக்கணும். ஓகே, அது வந்து என்கிட்ட கேட்குதான்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சர்ச் ஏஐடியூட். ஸோ இப்போ வந்து இன்னொரு வாட்டி அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணோம். உள்ளே போயிட்டு இந்த ஏஐடியூட்னு சர்ச் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா வந்துருச்சு. என்னங்க கோப்லா வந்து ஆந்த்ரோபிக் கிளவுட் ரீசெண்டா ஒரு ரிசர்ச் பேப்பர். ஸோ வந்து பயங்கரம். ஸோ வந்துடுச்சு லாஸ்ட் 5 வீடியோஸ். ஹியர் இஸ் த லாஸ்ட் 5 வீடியோஸ் ஆஃப் யுவர் யூடியூப் சேனல். மாஸ் லே ஆஃப் ஆடியன்ஸ் அப்படியே மிரல வைங்க. இஃப் யூ டோன்ட் நோ திஸ் 2026 யூ ஆர் அவுட் ஆஃப் லக். அந்த .md ஃபைலு இதெல்லாம் வந்து அந்த வியூஸை வச்சு எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். You should learn coding now. Anthropic CEO explain. If you are running a business. பார்த்தீங்களா தப்பு பண்ணுது பார்த்தீங்களா? இதில் ஒரு தப்பு இருக்குது. என்னடா என் சேனலில் இவ்வளோ வியூஸ் போகவே இல்லைல்ல. ஸோ என்னோடய வியூஸ் எனக்கு தெரியும்ல. ஸோ இது வந்து அப்படியே கேப்பில் வந்து இன்னொருத்தன் வீடியோவையும் எனக்கு புஷ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு டாஸ்க் தரேன். கோ டு த Amazon and find me the best monitor under 10K INR. ஸோ ப்ரௌசர் எனக்கு இன்னமும் இந்த GPT-4o மினி இருக்குல்ல உண்மையாலுமே செம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் கைஸ். ஏன் வந்து அதை தூக்கிட்டு அதாவது ChatGPTல அதை தூக்கிட்டாரு சாம் ஆல்ட்மன். எதுக்கு அதை பண்ணணுன்னே தெரில. அவ்வளோதான், தலைவன் வந்துட்டான். பெஸ்ட் மானிட்டர் 10Kன்னு சொல்லி போட்டு எதோ எடுத்துக்கினானே. ஹை மனோஜ், லெட்ஸ் ஃபைனலைஸ் யுவர் யூசர் ப்ரொஃபைல் ஆல்சோ மானிட்டர் ஆப்ஷன். எதுக்குனாக்க அது மெமரியில் சர்ச் பண்ணலாம். எனக்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க, கிளிக்கர்னு கொடுத்தாக்க வந்துருச்சு. ஸோ இது வந்து 10,000க்குள்ளே இருக்கிற வீடியோ பார்க்குறதுக்கான தேவையான லிங்க்ஸு. ஸோ இதுதான் கோப்பா வந்து யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இதில் வந்து ஒர்க் ஸ்பேஸாக இருக்கட்டும், இந்த ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிற agent.md, soul.md, profile.md இதெல்லாம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. இது எல்லாமே ஓப்பன் கிளாவில் இருக்கிற அதே ஆர்கிடெக்சர் தான். இந்த ஒன் திங் இங்கே வந்து என்ன இருக்கா போகுது அப்படின்னாக்கா பைத்தான் பேஸ்டு. பைத்தானில் நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு புலியாக இருக்கீங்கனாக்க இதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இங்கே எம்சிபியும் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். டேவ்லி எம்சிபி வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். அதை வந்து எனேபிள் மட்டும் பண்ணிட்டீங்கனாக்க
உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். எந்தெந்த MCP கிளைண்ட்ஸ்லாம் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டூல்ஸில் வந்து அகெயின் எதெல்லாம் ப்ரௌசர் யூஸ் இருக்கும், அண்ட் தென் வந்து டெஸ்க்டாப் ஸ்க்ரீன்ஷாட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்ஸ் இருக்கும். வேணும்னா நம்ம வந்து ஆடும் பண்ணிக்கலாம். பில்டின் டூல்ஸில் வந்து நீங்கள் வந்து எனேபிள் ஆல் கொடுக்கலாம், டிசேபிள் ஆல் கொடுக்கலாம். ஸ்கில்ஸில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான், இம்போர்ட் ஸ்கில்ஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி ஸ்கில்ஸ் வேறு எங்கேயாவது கிடைக்கிதுன்னா பார்த்து எடுத்துக்கலாம். கோப்பாவுக்கான ஸ்கில்ஸ் எல்லாமே இவங்களே கூட GitHubல அப்லோட் பண்ணுவாங்க. இதுதான் கோப்பாவோடைய கம்ப்ளீட் வீடியோ. ஸோ இது வந்து உண்மையாலுமே நல்லா இருக்கு. ஓப்பனாக சொல்லணும்னா API கீ இருந்தால் போதும், உங்களுடைய ஏஜென்ட் ரன் ஆக போகுது. நீங்கள் டெலகிராமில் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அகெயின் உங்களுடைய சிஸ்டமை இன்ட்ராக்ட் பண்ண போகுது. எவ்வளோ ப்ரைவசி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ப்ரைவசி லோக்கல் ஹோஸ்ட் இருந்தாலுமே உங்களுக்கான கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் பண்ணும். அட்டானமஸாக இது பண்ணாது. ஸோ ஆல்வேஸ் இது வந்து சேஃப் தான். இன்னும் ஒரே ஒரு இது பாயிண்ட் என்னன்னா, பைத்தான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறப்ப ரைட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்புன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை மட்டும் பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான AI வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, பாய்.